ஓய்வை அறிவித்தார் விராட் கோலி. ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த சில நாட்களில் விராட் கோலியும் அறிவித்து இருப்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒருபுறம் நல்ல முடிவு என்றாலும் மற்றொருபுறம் ஏன் இப்போது என்ற கேள்வியும் எழுகிறது. விராட் கோலி மிகச் சிறந்த பேட்ஸ்மேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவரின் சாதனைகளும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். களத்தில் எதிரணிக்கு இன்று வரை சவாலாக இருக்கும் ஒரு பேட்ஸ்மேன் என்றால் அது விராட் கோலி தான். உலக அளவில் கிரிக்கெட்டில் பலர் தங்களின் பெயர்களை பொன் எழுத்துக்களால் பொறித்தது போல விராட் கோஹ்லி தன்னுடைய பெயரை கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் விதைத்திருக்கிறார். எதிரி நாட்டு மக்கள் கூட விராட் கோலியின் விளையாட்டை பார்த்து ரசித்து ரசிகர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் விராட் கோலிக்கு சில கெட்ட பெயர்களும் உண்டு. எதிரணி வீரர்களை வம்பு இழுக்கிறார் என்று, அவர் சொந்த சாதனைக்காக விளையாடுகிறார் என்றும் பலர் அவரை சாடி வருகிறார்கள். இன்று அவர் ஓய்வை அறிவித்ததில் கூட எனக்கும் சில வருத்தங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதே சமயம் திடீரென ஓய்வு அறிவிப்பு என்பது சற்று சந்தேகத்தை எழுப்பி உள்ளது. ரோஹித் சர்மா டெஸ்ட் கேப்டனிலிருந்து நீக்கப்பட்டு தொடக்க வீரராக செயல்படுவார் என்று செய்திகள் வெளியாக்கிய சில மணி நேரங்களில் ரோஹித் சர்மா தனது ஓய்வை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் கேப்டன் யார் என்பதில் சில செய்திகள் பரவத் தொடங்கியது. இங்கிலாந்து தொடர்வரை ஓய்வை தள்ளி வைக்க விராட் கோலி இடம் இந்திய கிரிக்கெட் வாரியம் கேட்டுக்கொண்டதாக ஒரு செய்தி வெளியாகியது. இதில் விராட் கோலி கேப்டன் பதவி கேட்டார் என்றும் ஒரு செய்தி உள்ளது. இந்த நிலையில் சுப்மன் கில்லுக்கு டெஸ்ட் கேப்டன் பதவி வழங்கப்படலாம் என்று செய்திகள் வெளியான நிலையில் விராட் கோலி தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இதுதான் தற்போது அவர் மீது சில தவறான எண்ணம் உருவாக காரணமாக இருக்கிறது. கேப்டன் பதவி கொடுக்கவில்லை என்றவுடன் ஓய்வை அறிவித்தாரா விராட் கோலி என்ற கேள்வி சமூக வலைதளத்தில் பரவலாக எழுந்து வருகிறது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் பெரிதாக ஜொலிக்காத சீனியர் வீரர்கள். இந்திய அணி ஆஸ்திரேலியக்கு எதிரான தொடரை இழந்தது மட்டுமல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி வரும் வாய்ப்பையும் இழந்தது. அப்போதே ரோஹித்தும் கோலியும் ஓய்வை அறிவித்திருந்தால் ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் கேப்டன் பதவி போனவுடன் ஓய்வை அறிவித்தது மற்றும் கேப்டன்ஜி கொடுக்கவில்லை என்று ஓய்வை அறிவித்தது இரண்டுமே சற்று வேதனையாக இருக்கிறது. இவர்கள் மீது ரசிகர்கள் வைத்திருந்த நம்பிக்கை உடைந்து இருக்கிறது. பதவிக்காகத்தான் பணத்திற்காகத்தான் விளையாண்டார்களா? இவர்கள் நாட்டிற்காக தான் விளையாண்டார்களா? இல்லை, சொந்த சாதனைக்காக தான் விளையாண்டார்களா இத்தனை நாளும் என்று ரசிகர்கள் சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர். ஆக மொத்தம் 2 ஜாம்பவான்கள் இனிவரும் காலங்களில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்க்க முடியாது என்ற ஒரு விஷயம் மட்டும் உண்மை. இவர்கள் ஓய்வு நியாயமானதுதானா இல்லை வேறு ஏதும் நிர்பந்தமாக இருக்குமா என்பதை உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.